ஹாய் காய்ஸ், வாங்க இன்றைய நாங்கள் இறைச்சி பிரியாணி அல்லது மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இங்கே நான் 500 கிராம் இறைச்சியில் தான் செய்கிறேன். அதுக்கு 1 கிலோ அரிசி சேர்க்குறேன். ஆரம்பமாக நாங்கள் இறைச்சி நல்லா அவிச்சு எடுத்துக்கொள்ளணும். அது ஒரு 3/4 வெந்ததுக்கு பின்னால் உப்பு கொஞ்சம் போட்டு நல்ல 100க்கு 100% இறைச்சியை வேக வச்சு எடுத்துக்கொள்ளணும். ஆரம்பமாக நாங்கள் சோறு அவிச்சு எடுப்போம். அதனால் ஒரு பாத்திரத்தில் தாராளமாக தண்ணியை ஊற்றி ரொம்ப கருவேப்பட்டை, கொத்தமல்லி இலை, கலாம்பூர், ஏலக்காய், மிளகு கொட்டை, தேவையான அளவு எண்ணெய், உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி கொதிச்சு கொண்டு வரப்போக்கில் நல்லா கழுவின அரிசியை சேருங்க. அரிசி ஒரு 70% வெந்ததுக்கு பின்னால், அதாவது அரிசி வெந்திக்கணும். ஆனால் நாங்கள் அதை ப்ரெஸ் பண்ண போகல கொஞ்சம் உரமாக ஈக்கணும். ஆனால் ஃபுல்லாக வெந்தி ஈக்கணும். அதுதான் 70% வெந்தின்ட்டு செல்றேன். அதன் பின்னால் அதை வடிச்சிட்டு அதில் ஒரு நெய் ஒரு கரண்டியும் சேர்த்துட்டு ஃபுட் கலரிங்கையும் நீங்கள் இப்போவே சேர்த்துக்கொள்ளுங்க. இங்கே நான் எல்லோ கலரிங் எடுத்துக்கிறேன். சேர்த்து அதை நல்லா பரட்டிட்டு சூடு போகாமைக்கு அதை மூடியே வைங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 1 கப் எண்ணெயை சேருங்க. ரம்பை, கருவேப்பட்டை, மிளகு கொட்டை, கலாம்பூர், ஏலக்காவை சேர்த்துக்கொள்ளுங்க. அதன் பின்னால் மெல்லிசாக வெட்டின வெங்காயத்தை சேருங்க. வெங்காயம் கொஞ்சம் மடங்குறதுக்காக நான் கொஞ்சம் மூடி வைக்கிறேன். அதன் பின்னால் நல்லா அவிச்ச அந்த இறைச்சிக்கு தானே அதை நாங்கள் சேர்த்து அதையும் கொஞ்சம் தாளிச்சு கொள்ளணும். அது கொஞ்சம் மடையை கொண்டு வரப்போக்கில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் கருவேப்பிலையும் நான் சேர்த்து கொள்கிறேன். அதன் பின்னால் நல்லா சின்னையாக வெட்டின தக்காளியை நான் சேர்த்துக்கொள்ளணும். இப்போ இந்த தக்காளியெல்லாம் நல்லா மடங்கணும். அதன் பின்னால் தான் எங்களுக்கு ஸ்பைசி வேலை சேர்க்கலும். நான் கொத்தமல்லி ஒரு புடியும் சேர்த்துட்டு இப்படி சோறல்லும் கரண்டியால் 2 கரண்டி எண்ணெயும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்படி தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லாவே மடங்கினதுக்கு பின்னால் நாங்கள் ஸ்பைசி வேலை சேர்க்கணும். மசாலா நிறச்சி 3 கரண்டி நான் சேர்க்குறேன். கொச்சிக்கத்தூள் 1 கரண்டி, நச்சிரம் தூள் 2 கரண்டி, மிளகுத்தூள் 2 கரண்டியும் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் 1/4 கரண்டியும், உப்பு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து இதுவெல்லாம் நல்லா நாங்கள் பரட்டிட்டு நெய் 1 டேபிள் ஸ்பூனையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நாங்கள் நல்லா பரட்டி விடணும். அதன் பின்னால் நாங்கள் ஆரம்பமாக இறைச்சி அவிச்செடுத்தோம் தானே தண்ணி, அந்த இறைச்சிற ஸ்டோக்கில் 3 கப் நான் இங்கே சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இந்த ஆணத்தை நல்லா நீங்கள் வேக வைங்க. உரப்பு குறவுமாக இருந்தேன்னா மிளகு நச்சிரம் சேர்த்துக்கொள்ளுங்க. டேஸ்ட்டை பார்த்து உப்பையும் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் இங்கிட்டு மிளகு 1 கரண்டியையும் கொத்தமல்லி 1 புடியையும் சேர்த்துக்கொள்கிறேன். நெய் 1 டேபிள் ஸ்பூனையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்றேன். இப்போ இந்த ஆணத்துலேருந்து ஆயில் செப்பரேட் ஆகிடுச்சின்னா இந்த பிரியாணி கூடிய மசாலா ரெடி ஆகிட்டின்ற அர்த்தம். இப்போ நாங்கள் இதை லேஸ் போடுறதுக்காக இந்த ஆணத்துவலை நாங்கள் அள்ளிக்கொள்ளணும்.
இப்போ நான் வளமையை போல ஒவ்வொரு லேயர்ஸாக போட்டுக்கொள்ளணும். இப்போ நான் அந்த அவிச்ச சோறால் ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலால் கொத்தமல்லி இலை கொஞ்சமும் பொரிச்ச வெங்காயத்தால் கொஞ்சமும் நான் சேர்க்குறேன். அதன் பின்னால் செகண்ட் லேயரை நான் சேர்க்குறேன். உங்களுக்கு இங்கிட்டு ஒவ்வொரு லேயர்ஸ்லேயும் உங்களுக்கு ரோஸ் வாட்டர் அது கொஞ்சம் சேர்க்கவும் மேலும் நல்ல வாசமாக இருக்கும். இல்லாட்டி கேவ் ரைஸன் சீந்தேண்டா அது சேர்க்கவும் மேலும். இப்போ அதுக்கு மேலாலேயும் கொத்தமல்லி இலையும் வெங்காயத்தையும் போடுறேன். இப்படியே நான் எல்லா லேயர்ஸையும் போட்டு முடித்தேன். கடைசி லேயர்லேயும் கொத்தமல்லி இலையை தூவிட்டு கிழங்கு ஒரு 200 கிராமை நான் இப்படி வெட்டி பொரிச்சு எடுத்திருந்தேன். அதையும் நான் இங்கிட்டு சேர்க்குறேன். அதுக்கு மேலால் பொரிச்ச வெங்காயத்தையும் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட நட்ஸ் வலிந்தால் அதையும் பொரித்து இங்கிட்டு சேர்க்கலும். லாஸ்ட்டாக மேலுக்கால் ஒரு 20 கிராம் பட்டரும் 20 கிராம் நெய்யையும் நீங்கள் சின்னையாக வெட்டி இப்படி சேர்த்துக்கொள்ளுங்க. அதன் பின்னால் லோ ஃப்ளேமில் 20 நிமிஷம் இதை நீங்கள் மூடி டம் பிடிக்க விடுங்க. அதோடு இந்த சூப்பரான பிரியாணி ரெடியாகிரும். இதை நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மைக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. எசன்ஸ் எதுவும் சேர்க்காமலே கொத்தமல்லியோட வாசத்தோடு நல்லா இருந்துச்சு. இதுதான் நான் செஞ்ச பிரியாணி. பிரியாணியோட அரிசியும் பயர் போல் வந்திக்கி. மசாலாவும் சொல்லி வேலையில் நல்ல டேஸ்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்டால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.